புதிய தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் உயர்கல்வியில் மாற்றங்களுக்கான சீர்திருத்தங்கள் பற்றிய மாநாட்டில் காணொலி மூலம் பிரதமர் மோடி உரையாற்றி வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். नमस्कार। मंत्रिमंडल में मेरे सहयोगी श्रीमान रमेश पोखरियाल निशंक जी, श्रीमान संजय धोत्रे जी, नेशनल एजुकेशन पॉलिसी राष्ट्रीय शिक्षा नीति में बहुत महत्वपूर्ण भूमिका निभाने वाले देश के जाने माने वैज्ञानिक डॉक्टर कस्तूरीरंगन जी और उनकी टीम, इस सम्मेलन में भाग ले रहे वाइस चांसलर्स, अन्य सभी शिक्षाविद, सभी महानुभाव, आप सभी का बहुत बहुत अभिनंदन। नेशनल एजुकेशन पॉलिसी राष्ट्रीय शिक्षा नीति के संदर्भ में आज का ये इवेंट बहुत ही महत्वपूर्ण है। इस कॉन्क्लेव से भारत के एजुकेशन वर्ल्ड को नेशनल एजुकेशन पॉलिसी राष्ट्रीय शिक्षा नीति के विभिन्न पहलुओं के बारे में विस्तृत जानकारी मिलेगी। புதிய தேசிய கல்வியின் மூலமாக முழுமையான அறிவு உங்களுக்கு கிடைக்கும். जानकारी ज्यादा स्पष्ट होगी, फिर उतना ही आसान। எந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவு கிடைக்கின்றதோ அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் உபயோககரமாக இருக்கும். साथियों, 3-4 साल के व्यापक विचार विमर्श के बाद, நண்பர்களே, 3-4 வருடங்களாக மிகவும் கலந்து ஆலோசித்த பிறகு, मंथन के बाद, தேசிய அளவில் பல கருத்தரங்குகளை நடத்திய பிறகு தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. देश भर में இன்று உலகம் முழுவதும், நாடு முழுவதும் இதை பற்றிய अलग अलग क्षेत्र के விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. अलग अलग विचारधाराओं के लोग, பலவிதமான எண்ணங்களை கொண்ட மனிதர்கள், दे रहे हैं, பலதரப்பட்ட மக்கள் राष्ट्रीय शिक्षा नीति को रिव्यू कर रहे हैं, தங்களுடைய எண்ணங்களின் மூலமாக புதிய தேசிய கொள்கையை பரிசீலிக்கிறார்கள். ये जितनी ज्यादा होगी उतना ही लाभ இந்த கருத்தாக்கம் எவ்வளவு தீவிரமாக இருக்குமோ அதற்கு ஏற்றாற்போல் நாட்டினுடைய முன்னேற்றமும் இருக்கும். சந்தோஷமான விஷயம் என்னவென்றால், नीति आने के बाद புதிய கல்விக் கொள்கை வந்த பிறகு क्षेत्र से, நாட்டின் எந்த ஒரு பகுதியிலும் वर्ग से எந்த ஒரு ये बात नहीं उठी कि इसमें किसी तरह का बायस है। இதில் எந்த விதமான பாகுபாடும் எந்த பகுதியினரை சேர்ந்தவருக்கும் ஏற்படாது. ये एक इंडिकेटर भी है कि लोग बरसों से चली आ रही एजुकेशन सिस्टम में, இது ஒரு அடையாளம். பல வருடங்களாக वो उन्हें பல விதமான விமர்சனங்களுக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு கருத்து முழுமை பெற்றிருக்கிறது. कुछ लोगों के मन में சிலருடைய மனத்தில் ये सवाल आना बहुत स्वाभाविक है। இப்படிப்பட்ட ஒரு கேள்வி உருவாகுவது बड़ा நியாயமானதுதான். कागज पर तो कर दिया, இப்படிப்பட்ட ஒரு புதிய திட்டம் நாம் காகிதத்தின் மூலமாக உருவாக்கிவிட்டோம். यानी अब सबकी निगाहें இப்பொழுது அனைவருடைய பார்வையும் इम्प्लीमेंटेशन की तरफ இதை அமல்படுத்துவதில் இருக்கிறது. इस चैलेंज को देखते हुए இந்த சவாலை பார்த்து व्यवस्थाओं को बनाने में जहां कहीं कुछ सुधार की आवश्यकता है, ஒவ்வொரு ஏற்பாட்டை செய்யும் பொழுதும் எங்கெல்லாம் சீர்திருத்தம் தேவைப்படுகிறதோ அனைவரும் ஒன்று சேர்ந்து அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உருவாகி இருக்கிறது. இதை நாம் செய்தே ஆக வேண்டும். राष्ट्रीय शिक्षा नीति के इम्प्लीमेंटेशन में நீங்கள் அனைவரும் और उस काम में தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் सीधे तौर पर जुड़े हैं। நேரடியாக இணைந்திருக்கிறீர்கள். इसलिए आप सबकी भूमिका இதனால் உங்கள் அனைவருடைய அறிமுகமும் बहुत अहम है। மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. जहां तक
எதுவரை पॉलिटिकल विल की बात है, அரசியலினுடைய அமைப்பு சட்டம் கூறுகிறதோ पूरी तरह कमिटेड हूं நான் முழுமையாக என்னை இதற்கு ஆட்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நான் முழுமையாக உங்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருக்கிறேன். हर देश நண்பர்களே, ஒவ்வொரு நாடும் अपनी शिक्षा व्यवस्था को தன்னுடைய கல்விக் கொள்கையின் மூலமாக वैल्यूज के साथ தம்முடைய தேசிய மரியாதையும் தேசிய வளர்ச்சியும் இணைத்திருக்கிறது. गोल्स के अनुसार நம்முடைய தேசிய லட்சியங்களை करते हुए சீர்திருத்தம் செய்து आगे बढ़ता है. முன்னேறிக் கொண்டிருக்கிறது. मकसद ये होता है இதனுடைய கருத்து என்னவென்றால் का एजुकेशन सिस्टम நாட்டினுடைய கல்வி திட்டம் वर्तमान और आने वाली पीढ़ियों को நிகழ்காலத்தையும் வருங்காலத்தில் வரக்கூடிய சந்ததியினரையும் மனத்தில் கொண்டு रेडी करें. ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த புதிய கல்விக் கொள்கையின் एजुकेशन முக்கியமான கருத்தாக இருக்கிறது. राष्ट्रीय शिक्षा नीति का आधार भी यही सोच है. தேசிய கல்வி திட்டத்தின் राष्ट्रीय ஆதாரம் शिक्षा இதுதான். नीति தேசிய கல்விக் கொள்கை 21वीं सदी के भारत की 21ஆம் நூற்றாண்டு नए भारत की फाउंडेशन இந்தியாவிற்கு ஒரு புதிய அடித்தளத்தை அமைத்து கொடுத்திருக்கிறது. 21वीं सदी के भारत को 21ஆம் நூற்றாண்டினுடைய இந்தியா நம்முடைய இளைஞர்கள் और हमारे युवाओं को जिस तरह की एजुकेशन की जरूरत है, நாட்டில் உள்ள அனைவருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த கல்வி திட்டம் பயனுள்ளதாக அமையும். शिक्षा नीति पर தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக இந்த விஷயங்களை நாம் மிகவும் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. ताकतवर बनाने के लिए, இந்தியாவை மிக வளமாக மாற்றுவதற்கும் வலிமையாக மாற்றுவதற்கும் ऊंचाई पर पहुंचाने के लिए வளர்ச்சியின் பாதையில் செலுத்துவதற்கும் भारत के नागरिकों को இந்திய மக்களை और सशक्त करने के लिए மேலும் அவர்களை திறமையானவர்களாகவும் பலமுள்ளவர்களாகவும் மாற்றுவதற்கு उपयुक्त बनाने के लिए பலவிதமான சந்தர்ப்பங்களை இந்த கல்வி திட்டம் கொடுத்திருக்கிறது. खास जोर दिया गया है. இதற்காக இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டம் மிகவும் முக்கியத்துவத்தை அளித்திருக்கிறது. चाहे वो இந்திய மாணவர்கள் அவர்கள் ஆரம்ப கல்வி திட்டத்தில் இருக்கட்டும் அல்லது कॉलेज में கல்லூரி படிப்பில் இருக்கட்டும் साइंटिफिक तरीके से पढ़ेगा, அறிவியல் ரீதியாக விஞ்ஞான முறைப்படி அவர்கள் தங்களுடைய கல்வியை கற்றுக்கொள்வார்கள். और तेजी से बदलती जरूरतों के हिसाब से पढ़ेगा, நாட்டினுடைய மாற்றங்களுக்கு ஏற்றாற்போல் புதிய கல்வி திட்டம் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறது. कंस्ट्रक्टिव भूमिका निभा पाएगा. தேசிய கல்விக் கொள்கை திட்டம் நாட்டினுடைய வளர்ச்சியில் நாட்டினுடைய முன்னேற்றத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. हमारे एजुकेशन सिस्टम में நம்முடைய கல்வி திட்டம் बड़े बदलाव नहीं हुए थे. எதிர்பார்க்கப்பட்ட மாற்றங்கள் ஏற்படவில்லை. அதனுடைய பலன் समाज में நம்முடைய சமுதாயம் क्यूरोसिटी और इमेजिनेशन की वैल्यूज को प्रमोट करने के बजाय கற்பனை செய்வதற்கு பதிலாக भेड़ चाल को ही प्रोत्साहन मिलने लगा था. பலவிதமான முன்னேற்றங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. कभी इंजीनियर बनाने की होड़ लगी, சில பேருக்கு மருத்துவராக வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்கிறது. சிலர் பொறியாளராக மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்திருக்கிறார்கள். एबिलिटी ஆனால் அவர்களுடைய திறமை, मैपिंग நாட்டினுடைய किए தேவை இவற்றிற்கு ஏற்றாற்போல் होड़ लगाने की प्रवृत्ति से போட்டி போடுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த திட்டம் கொடுத்திருக்கிறது. हमारे स्टूडेंट्स में, நம்முடைய மாணவர்களிடம், हमारे युवाओं में நம்முடைய இளைஞர்களிடம் क्रिटिकल थिंकिंग और इनोवेटिव थिंकिंग புதுவிதமான சிந்தனைகள் विकसित कैसे हो सकती है எப்படி உருவாகும்? जब तक எதுவரை हमारी शिक्षा में நம்முடைய படிப்பில் நம்முடைய கல்வி திட்டத்தில் फिलॉसफी ऑफ एजुकेशन மக்களை கவரக்கூடிய ஒரு திட்டம் இல்லாமல் இருக்கிறதோ एजुकेशन ना हो. அதுவரை இது ஏற்படாது. साथियों, நண்பர்களே, आज இன்று गुरुवर रविंद्रनाथ ठाकुर की पुण्यतिथि भी है. குரு ரவீந்திரநாத்தினுடைய புனித தினம். அவர் கூறியிருக்கிறார், उच्चतम शिक्षा वो है மிகச் சிறந்த கல்வி அதுதான் सिर्फ जानकारी नहीं देती, बल्कि हमारे जीवन को समस्त अस्तित्व के साथ सद्भाव में लाती है. நமக்கு கல்வியை கொடுக்கக்கூடிய கல்வி திட்டம் தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையை சரியான முறையில் அமைத்துக் கொள்வதற்கு எந்த கல்வி உபயோகமாக இருக்கிறதோ அதுதான் கல்வியினுடைய கொள்கையாக மாற வேண்டும்.
टुकड़ों में सोचने के बजाय இதனால் சிறிய அளவில் யோசிப்பதற்கு பதிலாக जिसको மிக தீவிரமாக सामने रखने में राष्ट्रीय சரியான கல்வி திட்டத்தை மக்களுக்கு முன் கொண்டெடுத்துச் செல்வதற்கு आज जब சரியான அமைப்பு வேண்டும். राष्ट्रीय शिक्षा नीति எப்பொழுது தேசிய கல்விக் கொள்கை திட்டம் रूप ले चुकी है ஒரு முழு வடிவத்தை எடுத்துக்கொண்டதோ और सवालों की भी चर्चा பலவிதமான போட்டிகளையும் எதிர்கொள்ள आपसे வேண்டியிருக்கும். करना चाहता हूं जो हमारे सामने நான் உங்களிடம் இந்த கேள்வியை கேட்க शुरुआती விரும்புகிறேன். दिनों में आए थे। நான் ஆரம்பத்திலேயே உங்களிடம் கூறியிருக்கிறேன். सबसे बड़े सवाल थे நம்மிடம் மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. அது இதுதான். क्या हमारी शिक्षा व्यवस्था நம்முடைய கல்வி திட்டம் हमारे युवाओं को நம்முடைய இளைஞர்களுக்கு क्रिएटिव क्यूरियोसिटी சுயமாக சிந்திப்பதற்கு कमिटमेंट ड्रिवन लाइफ के लिए வாழ்க்கையை சரியாக நடத்துவதற்கு நம்மை ஊக்கப்படுத்துகிறதா? इस क्षेत्र में इतने वर्षों से है நீங்கள் இந்த பகுதியில் இந்த கல்வி திட்டத்தின் மூலமாக இத்தனை வருடங்களாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இதற்கு பதில் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். हमारे सामने दूसरा सवाल था நம்மிடம் இரண்டாவது ஒரு கேள்வி இருக்கிறது. क्या हमारी शिक्षा व्यवस्था நம்முடைய கல்வி திட்டம் हमारे युवाओं को நம்முடைய இளைஞர்களுக்கு एम्पावर करती है देश में एक முன்னேற்றுவதற்கு வழிவகுத்திருக்கிறதா? सोसाइटी के निर्माण में தேசத்தை வலிமையாக்குவதற்கு இது உதவியாக இருந்திருக்கிறதா? सब इन सवालों से भी நீங்கள் அனைவரும் இந்த கேள்வியை கூட நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். அதற்குண்டான பதிலையும் மிக திறம்பட அறிந்திருக்கிறீர்கள். मुझे संतोष है நண்பர்களே, நான் இன்று மகிழ்ச்சி அடைகிறேன். एजुकेशन पॉलिसी இந்தியாவினுடைய தேசிய கல்விக் கொள்கை नीति को बनाते समय தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கும் பொழுது இந்த எல்லா கேள்விகளையும் இந்த எல்லா சவால்களையும் நாம் மிக தீவிரமாக யோசித்திருக்கிறோம். बदलते समय के साथ காலங்கள் மாறும் பொழுது विश्व व्यवस्था ஒரு புதிய உலக அளவிலான திட்டத்தை நாம் உருவாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். एक नई विश्व व्यवस्था அதற்கு உண்டான வடிவத்தை உலகளவில் நாம் கொடுத்திருக்கிறோம். एक नया ग्लोबल स्टैंडर्ड भी तय हो रहा ஒரு புதிய உலக அளவிலான கல்விக் கொள்கை திட்டத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம். भारत का एजुकेशन सिस्टम இதன் ஆதாரமாக बदलाव करे சுயமாக இந்திய கல்வி திட்டம் நம்மை அந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். स्कूल करिकुलम के 10+2 स्ट्रक्चर से आगे बढ़कर अब ஆரம்ப கல்விகளில் 5+3+3+4 करिकुलम 10+2க்கு பதிலாக 8-3-3 என்ற அடிப்படையில் நாம் கல்வி திட்டத்தை வகுத்திருக்கிறோம். ग्लोबल सिटीजन भी बनाना है நமக்கு நம்முடைய மாணவர்களை உலக அளவிற்கு தரமான மாணவர்களாக மாற்ற வேண்டும். அதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். तो बने அவர்கள் உலக அளவிலான ஒரு மக்களாக ஒரு जुड़े रहे பொதுமக்களாக மாறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். जड़ से लेकर के जड़ ஆனால் இதற்காக ஆரம்பத்திலிருந்து मनुष्य से मानवता तक अतीत से आधुनिकता तक இறந்த காலத்திலிருந்து सभी நிகழ்காலம் का வரைக்கும் समावेश करते இந்த திட்டத்திற்கான इस राष्ट्रीय शिक्षा नीति का स्वरूप तय வடிவத்தை இந்த தேசிய கல்விக் கொள்கை கொடுத்திருக்கிறது. நண்பர்களே, बात में कोई இந்த விஷயத்தில் எந்த விதமான விவாதமும் கிடையாது. बच्चों के घर की बोली और स्कूल குழந்தைகளுடைய की भाषा வீட்டில் एक எந்த மொழி பேசப்படுகிறதோ அதே மொழியில் பள்ளிக்கூடத்திலும் அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கல்வி மிக திறம்பட அமையும், மிக சிறப்பாக இருக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. जहां तक संभव हो இதன் காரணமாக எந்த விதத்தில் நமக்கு बच्चों को उनकी இதை செயல்படுத்த முடியுமோ पढ़ाने அந்த விதத்தில் செயல்படுத்தி குழந்தைகளுக்கு அவர்களுடைய தாய்மொழியிலேயே கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். और बच्चों की नींव तो मजबूत होगी இதனால் ஒவ்வொரு மாணவனுடைய அடித்தளமும் மிக के लिए भी பலமாக அமைக்கப்படும். उनका बेस और मजबूत होगा. அவர்களுடைய அடித்தளம் மிகவும் பலமாக இருக்கும். अभी तक जो हमारी शिक्षा व्यवस्था है நண்பர்களே, இதுவரை நம்முடைய கல்வி திட்டம் what to think அதற்கு தகுந்தாற்போல் அமையவில்லை.
நான் மிக what to think पर फोकस रहा है। தீவிரமாக இந்த விஷயத்தை சொல்கிறேன். கல்வி திட்டம் நம்மை எதை யோசிக்க கொடுத்திருக்கிறது, எந்த விஷயத்தை எண்ணுவதற்கு நம்மை ஊக்கப்படுத்தியிருக்கிறது. ये मैं इसलिए कह रहा हूं कि आज जिस दौर में हम और ये दौर ऐसा है, நான் இதற்காகத்தான் கூறுகிறேன். தற்சமயம் எப்பொழுது நமக்கு சரியான கருத்துக்களும் சரியான से बाढ़ आई हुई है। பாடத்திட்டங்களும் ஒன்றாக இணைந்திருக்கிறதோ அதன் மூலமாக நமக்கு புதிய எண்ணங்கள், புதிய கருத்துக்கள் கிடைக்கும். நமக்கு தேவை இதுதான். हासिल करनी எப்படிப்பட்ட அறிவை நாம் பெற வேண்டும், இதுதான் நமக்கு தேவை. में रखकर ही இந்த விஷயத்தை ஆதாரமாக கொண்டுதான் தேசிய கல்விக் கொள்கை இதற்கு முயற்சி செய்திருக்கிறது. के लिए யார் படிப்பதற்காக चौड़ा सिलेबस होता है, மிக பெரிய கல்வி திட்டத்தை வைத்திருக்கிறார்களோ किताबें होती हैं, பலவிதமான புத்தகங்கள் की अनिवार्यता को कम किया जाए நம்முடைய தேவையினுடைய அவசியத்தை குறைத்திருக்கிறது. कि बच्चों को सीखने के लिए इंक्वायरी बेस, மாணவர்கள் கல்வி கற்றுக்கொள்வதற்கு डिस्कशन கேள்வி கேட்பதற்கும் விவாதிப்பதற்கும் அவர்களை ஊக்கப்படுத்துவதாக இருக்க வேண்டும். जोर दिया जाए। பலவிதமான விஷயங்களை ஆலோசிப்பதற்கு இந்த கல்வி திட்டம் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். अलग बढ़ेगी, இதனால் மாணவர்களுக்கு கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் அதிகமாகும். भी बढ़ेगा। அதன் மூலமாக அவர்களுடைய அறிவும் வளரும். நண்பர்களே, विद्यार्थी को ஒவ்வொரு மாணவர்களுக்கும் कोई अवसर मिलना ही चाहिए இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை படிப்பதற்கான ஒரு திட்டம் அமைக்கப்பட வேண்டும். இந்த தேவைகளை மனதில் கொண்டு या कोई कोर्स को எந்த டிகிரியையும் எந்த படிப்பையும் அவர்கள் படிப்பதற்கு करे तो वो வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. अक्सर ऐसा होता है பெரும்பாலும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. करने के बाद ஏதாவது ஒரு படிப்பை படித்த பிறகு மாணவர்கள் வேலைக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு தெரிய வருகிறது, जो उसने पढ़ा है அவன் எதை படித்தானோ की रिक्वायरमेंट को அது அந்த வேலைக்கு தேவையானதாக இல்லை. कई स्टूडेंट को अलग अलग वजहों के से பல மாணவர்களுக்கு விதவிதமான காரணங்களால் தன்னுடைய படிப்பை பாதியில் நிறுத்த தேவை இருக்கிறது. सभी स्टूडेंट्स की जरूरतों का ख्याल रखते அப்படிப்பட்ட மாணவர்களுடைய தேவைகளை கருத்தில் கொண்டு हुए एंट्री एग्जिट का ऑप्शन दिया गया है। अब பன்முக தேர்வை இது அறிமுகப்படுத்தியிருக்கிறது. वापस अपने कोर्स से जुड़कर अपनी பாதியில் படிப்பை விட்டவர்கள் மறுபடியும் தன்னுடைய கல்வியை தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டம் உங்களுக்கு அளித்திருக்கிறது. लर्न कर सकता है। அவன் மறுபடியும் படிக்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும். जब स्टूडेंट्स को ये भी स्वतंत्रता होगी, எப்பொழுது மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் கிடைக்கிறதோ, बीच में छोड़कर அவன் ஒரு படிப்பை பாதியில் விட்டுவிட்டால் लेना चाहे, மற்றொரு படிப்பில் சேருவதற்கு விருப்பப்பட்டால் அதற்குண்டான வாய்ப்பும் இதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. कोर्स से एक निश्चित समय तक அவன் முதலில் படித்த படிப்பில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு படித்த பிறகு कोर्स ज्वाइन कर सकते हैं। हायर விருப்பப்பட்ட மற்றொரு படிப்பை அவன் படிப்பதற்கான வாய்ப்பு இதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தத்திலிருந்து இது விடுதலை அளித்திருக்கிறது. क्रेडिट बैंक के पीछे यही एक बहुत लंबे दूर की सोच के साथ புதிய கல்விக் கொள்கையில் இதுதான் ஒரு தொலைநோக்கு பார்வையாக இருக்கிறது. उस एरा की तरफ बढ़ रहे हैं। நாம் அப்படிப்பட்ட ஒரு யுகத்தில் कोई व्यक्ति முன்னேறி கொண்டிருக்கிறோம். जीवन भर ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு தொழிலை மட்டும் ஆதாரமாக கொண்டு தன்னுடைய வாழ்வை வாழ்ந்துவிடக்கூடாது. मान के चलिए, அவனுடைய வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றம் ஏற்படும். उससे निरंतर இதனால் அவன் தொடர்ச்சியாக स्किल தன்னுடைய और படிப்பை स्किल करते रहना ही होगा। ஒரு தொழில் கல்வியின் மூலமாக नेशनल தொடர்ந்து पॉलिसी, राष्ट्रीय शिक्षा नीति में கற்றுக்கொள்வதற்கு இந்த தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்திருக்கிறது. साथियों, किसी भी இந்த देश கண்ணோட்டத்திலும் இந்த புதிய தேசிய கொள்கை एक बड़ी भूमिका தீவிரமாக ஆலோசித்திருக்கிறது, விவாதித்திருக்கிறது. அதற்குண்டான வாய்ப்பை மாணவர்களுக்கு அளித்திருக்கிறது. उसकी डिग्निटी, இந்த புதிய கல்விக் கொள்கை समाज का कोई व्यक्ति சமுதாயத்தினுடைய எந்த ஒரு कोई भी மனிதனும் काम करता हो, எந்த ஒரு வேலை செய்தாலும்
कोई எந்த நிலையில் இருந்தாலும் அவன் தாழ்த்தப்பட்டவனாக கருதப்பட மாட்டான். हमें ये सोचना चाहिए நாம் कि அவ்வாறு சிந்திக்க வேண்டும். भारत से समृद्ध रहे देश में இந்தியாவின் கலாச்சாரம் மிகவும் உயர்ந்தது. ऊंच नीच का भाव, இந்த உயர்ந்த கலாச்சாரம் எங்கிருந்து வந்தது? के प्रति हीन भाव, इस प्रकार की உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற பாகுபாடு எங்கிருந்து வந்தது? हमारे இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து இந்த புதிய கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டிருக்கிறது. कि हमारी एजुकेशन का நம்முடைய கல்வியின் ஒவ்வொரு விஷயமும் சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் जब गांवों में जाएंगे किसान को வகுக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது நாம் கிராமத்திற்கு செல்கிறோமோ அவர்களுக்கு நகரத்தில் உள்ளவர்களுக்கு உண்டான வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும். उन्हें समझ पाएंगे. அந்த தொலைநோக்கு பார்வையில் இந்த கல்வி திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. समाज की आवश्यकताओं की पूर्ति के लिए சமுதாயத்தினுடைய தேவையை कैसे अपना जीवन खपा रहे நிறைவேற்றுவதற்காக उनके அவனுக்கு தன்னுடைய सम्मान करना வாழ்நாள் முழுவதும் உழைக்க வேண்டியிருக்கிறது. भावी पीढ़ी को सीखना ही होगा. எப்படி உழைக்க வேண்டும் என்பதை இந்த கல்வி திட்டம் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறது. स्टूडेंट एजुकेशन இதை ஆதாரமாக கொண்டு புதிய கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டிருக்கிறது. उस पर भी बहुत ध्यान दिया गया है. மாணவர்கள் செய்யும் வேலையினுடைய மதிப்பை இந்த 21वीं கல்விக் கொள்கை सदी के भारत से தன்னுடைய கருத்தில் கொண்டிருக்கிறது. पूरी दुनिया को 21ஆம் நூற்றாண்டில் உலகம் முழுவதும் भारत இந்தியாவிடம் இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. कि वो टैलेंट और टेक्नोलॉजी का समाधान இந்தியாவில் திறமையும் पूरी दुनिया தொழில்நுட்பமும் को दे सकता है. உலகம் முழுவதும் हमारी அறிந்திருக்கிறது. जिम्मेदारी को भी புதிய தொழில்நுட்பத்தை एजुकेशन இந்தியா தான் உலகம் முழுவதற்கும் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. राष्ट्रीय शिक्षा नीति में தேசிய கல்விக் கொள்கையில் जो भी समाधान सुझाए गए हैं எந்த கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கிறதோ எந்த தீர்வுகள் கூறப்பட்டிருக்கிறதோ எதிர்கால தொழில்நுட்பத்தை ஆதாரமாக கொண்டுதான் கூறப்பட்டிருக்கிறது. अब टेक्नोलॉजी ने हमें தற்சமயம் தொழில்நுட்பம் மிக தீவிரமாக மிக நன்றாக மிக குறைந்த செலவில் आखिरी छोर पर खड़े स्टूडेंट तक சமுதாயத்தில் உள்ள पहुंचने का கடைக்கோடி மக்களுக்கும் சென்று சேரும் நிலைமையில் हमें इसका இந்த ज्यादा திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. इस एजुकेशन पॉलिसी के माध्यम से இந்த கல்விக் கொள்கையின் மூலமாக टेक्नोलॉजी आधारित தொழில்நுட்பத்தை ஆதாரமாக கொண்டு மிக திறமையான கருத்துக்கள் உள்ள மிக திறமையான பாடத்திட்டம் मदद मिलेगी. உருவாக்குவதற்கு மிகவும் உதவி புரிந்திருக்கிறது. पर बल हो, कोडिंग पर फोकस हो या फिर रिसर्च पर ज्यादा जोर, ஆராய்ச்சிக்கு மிகவும் முக்கியத்துவம் அளித்திருக்கிறது இந்த கல்விக் கொள்கை திட்டம். बल्कि पूरे समाज की अप्रोच को बदलने का माध्यम बन सकता है. சமுதாயத்தினுடைய பார்வையிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதையும் இந்த கல்விக் கொள்கை உருவாக்கியிருக்கிறது. जैसे कंसेप्ट ऐसे लाखों साथियों तक बेहतर शिक्षा के सपने को ले जाने वाला है जो पहले से ही सब्जेक्ट्स पढ़ ही नहीं पाते थे, जिसमें எந்த பாடத்திட்டத்தை அவன் ஆரம்பத்திலேயே கற்றுக்கொள்ளவில்லையோ அந்த பாடத்திட்டத்தை கற்றுக்கொள்வதற்கு தொழில்நுட்பத்தை ஆதாரமாக கொண்டு இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டம் வகுத்திருக்கிறது. हमारे देश में நம்முடைய நாட்டில் रिसर्च और एजुकेशन के ஆராய்ச்சி மற்றும் கல்வியினுடைய வளர்ச்சிக்கு करने में भी अहम भूमिका निभाने वाली है. மிக साथियों, முக்கியத்துவம் வாய்ந்த பங்கை இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டம் அளித்திருக்கிறது. फ्यूचर में எப்பொழுது ये रिफॉर्म्स रिफ्लेक्ट होंगे तभी பள்ளிக்கூடத்தில் உள்ள உள்கட்டமைப்பு अधिक प्रभावी பலமாக இருக்கிறதோ மிக திறம்பட இருக்கிறதோ அப்பொழுதுதான் அங்குள்ள மாணவர்கள் நன்றாக கற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் இந்த தேசிய கல்விக் கொள்கை திட்டம் கருத்தில் கொண்டுள்ளது. இன்று और एडप्शन की जो இந்த சமுதாயம் இதை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. புதிய கண்டுபிடிப்புகளை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. शुरू होनी நம்முடைய நாட்டில் உள்ள ஒவ்வொரு கல்வி நிறுவனமும் இதை ஆதாரமாக கொண்டு திட்டத்தை வகுக்க வேண்டும். जब हम एजुकेशन और विशेष எப்பொழுது நாம் கல்வி திட்டத்தை மிகவும் முக்கியமாக உயர்கல்வியில் நாம் तो इसके लिए மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறோமோ एजुकेशन इंस्टीट्यूशंस को भी இதற்கு உயர்கல்வி கூடங்கள் जरूरी है.
மிகவும் திறம்பட செயல்பட और வேண்டும். मैं जानता हूं जैसे ही நான் இதை நன்றாக அறிந்திருக்கிறேன். इंस्टीट्यूशंस को एम्पावर करने की बात आती है, எப்பொழுது புதிய கல்வி நிறுவனங்களை மிகவும் திறம்பட செயல்படுத்துவதற்கு ஊக்கம் அளிக்கப்படுகிறதோ, और वो शब्द आप बड़ी बात ही जानते हैं, वो शब्द क्या है? ऑटोनॉमी. ऑटोनॉमी तो अटानमी भी जानते हैं कि ऑटोनॉमी को लेकर हमारे यहाँ दो तरह के मत पूरे देश में प्रवर्तमान. உலகம் முழுவதும் தன்னாட்சி சுயாட்சி பெற்ற கல்லூரிகள், சுயாட்சி பெற்ற பல்கலைக்கழகங்கள் सरकारी नियंत्रण से இதில் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. உலகம் முழுவதும் दूसरा कहता है ஒன்றிணைந்து இதை செயல்படுத்த வேண்டும். संस्थानों को அனைத்து கல்வி நிறுவனங்களும், ऑटोनॉमी मिलनी चाहिए. எல்லா கல்வி நிறுவனங்களுக்கும் पहली अप्रोच தன்னாட்சி அமைப்பு नॉन கொடுக்கப்பட गवर्नमेंट வேண்டும். संस्थानों के प्रति मिस्ट्रस्ट दिखता है, तो दूसरी अप्रोच में முதலில் அரசாங்க கல்லூரிகளுக்கும் टाइटलमेंट के रूप में भी தனியார் கல்லூரிகளுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருந்தது. அந்த வேறுபாட்டை இந்த கல்விக் கொள்கை திட்டம் களைந்திருக்கிறது. इन दोनों के बीच में से ही निकलता है, दोनों मतों के मध्य से ही निकलता है. जो संस्था இந்த இரண்டு அமைப்புகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கை திட்டம் ज्यादा काम करे, வற்புறுத்துகிறது. ज्यादा फ्रीडम से அவர்கள் மிகவும் சுதந்திரமாக इससे தங்கள் கல்விக் கொள்கைகளை क्वालिटी को एनकरेजमेंट मिलेगा, முழுமையாக செயல்படுத்தி सबको ग्रो மாணவர்களுக்கு ஊக்கத்தை அளிக்க வேண்டும். नेशनल एजुकेशन पॉलिसी, புதிய கல்விக் கொள்கை राष्ट्रीय शिक्षा नीति आने से पहले புதிய கல்விக் கொள்கை திட்டம் வருவதற்கு முன்பு आपने भी देखा है நீங்கள் இதை கண்கூடாக கண்டிருந்திருக்கலாம். सरकार ने எப்பொழுது எந்த விதத்தில் நம்முடைய அரசாங்கம் பலவிதமான கல்வி நிறுவனங்களுக்கு autonomy देने की पहल की है. தன்னாட்சிக்கு मुझे उम्मीद है राष्ट्रीय शिक्षा नीति का சுதந்திரம் கொடுத்திருந்ததோ जैसे जैसे विस्तार होगा, அந்த கல்வி நிறுவனங்கள் எல்லாம் शिक्षा இப்பொழுது को புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஆதாரமாக கொண்டு भी और तेज होगी. மிகவும் साथियों, தீவிரமாக செயல்படும். देश के पूर्व நண்பர்களே, இந்தியாவின் वैज्ञानिक डॉक्टर एपीजे अब्दुल कलाम कहा करते थे, the முன்னாள் ஜனாதிபதி மேன்மை தங்கிய அப்துல் கலாம் is to make கூறியிருக்கிறார், good human beings with skill. கல்வி ஒரு நல்ல மனிதனை உருவாக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். Enlightened human beings can be created by மனிதனை அது செழுமைப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார். शिक्षा व्यवस्था में बदलाव, கல்வி திட்டத்தில் மாறுதல், अच्छे स्टूडेंट्स, தேசத்தில் நல்ல மாணவர்களை உருவாக்குவதற்கு நல்ல தொழில்நுட்ப नागरिक ஆலோசகர்களை உருவாக்குவதில் बहुत बड़ा माध्यम மிகப்பெரிய பங்கை வகித்திருக்கிறது. நீங்கள் அனைவரும் टीचर्स ही हैं, प्रोफेसर இங்கே இருக்கிறீர்கள், பல ஆசிரியர்களும் இருக்கிறீர்கள், பல பேராசிரியர்களும் இருக்கிறீர்கள். आप ही लोग इस काम को करते हैं और कर सकते हैं. इसलिए கல்வி பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். एजुकेशन पॉलिसी, இதனால் राष्ट्रीय शिक्षा, தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தில் डिग्निटी ऑफ टीचर्स का भी ஆசிரியர்களுடைய மரியாதையும் கவனத்தில் கொண்டிருக்கிறோம். प्रयास ये भी है இதற்கும் முயற்சி செய்திருக்கிறோம். இந்தியாவில் எப்படிப்பட்ட ஒரு தகுதி இருக்கிறதோ, எப்படிப்பட்ட ஒரு திறமை இருக்கிறதோ, அந்த திறமை का विकास करे. உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்று राष्ट्रीय शिक्षा नीति அனைவரும் விரும்புகிறோம். புதிய கல்விக் கொள்கை पर बहुत जोर है. ஆசிரியர் பயிற்சிக்கு மிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது. स्किल्स அவர்கள் தங்களுடைய திறமைகளை करते रहे, தொடர்ச்சியாக வளர்த்துக் கொள்ள வேண்டும், தொடர்ச்சியாக மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில் மிக தீவிரம் காட்டியிருக்கிறது. when a teacher learns, எப்பொழுது ஒரு ஆசிரியர் கற்றுக்கொள்கிறாரோ nation leads. साथियों, அப்பொழுது கல்வி மேம்படுகிறது. एजुकेशन पॉलिसी, நண்பர்களே, புதிய கல்விக் கொள்கை राष्ट्रीय शिक्षा नीति को अमल में लाने के लिए அமல்படுத்துவதற்கு सभी को நாம் அனைவரும் एक साथ संकल्पबद्ध होकर काम, ஒன்று சேர்ந்து ஒரு உறுதிமொழி எடுத்து கடமையாற்ற வேண்டும். यूनिवर्सिटीज, कॉलेज, இங்குள்ள பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பள்ளிகள், अलग अलग स्टेट्स பலவிதமான மாநிலங்கள், के साथ பலவிதமான பலதரப்பட்ட மக்களுடைய எண்ணங்களையும் ஒன்று சேர்த்து नया दौर शुरू होने वाला है. புதிய துவக்கம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. क्योंकि हायर एजुकेशन நீங்கள் அனைவரும் से शीर्ष संस्थानों के
முக்கியமாக உயர்கல்வி திட்டத்தில் आपकी जिम्मेदारी சம்பந்தப்பட்ட அனைவர்களும் தங்களுடைய கடமையை உணர்ந்து कि राष्ट्रीय शिक्षा செயலாற்ற வேண்டும். लगातार என்னுடைய வேண்டுகோள் இதுதான். புதிய கல்விக் கொள்கை திட்டத்தின் மூலமாக डिस्कशंस करते रहिए, பலவிதமான விவாதங்களை நீங்கள் செய்து கொண்டிருங்கள். रणनीति बनाइए, பல கருத்தரங்குகளை நடத்தட்டும். रणनीति को लागू करने के लिए रोड मैप बनाइए, रोड मैप के साथ टाइमलाइन ஒரு செயல் திட்டத்தை நீங்களே அமல்படுத்திக் கொள்ளுங்கள். करने के लिए रिसोर्सेज அதை அமலாக்குவதற்கு என்னென்ன जोड़ने की योजना बनाइए। உதவிகள் தேவையோ அவற்றை செய்வதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது. के प्रकाश में आप ही को करना। இவை அனைத்தும் புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக நீங்கள் தான் செய்ய வேண்டும். புதிய கல்விக் கொள்கை नहीं है, ஒரு சுற்றறிக்கை மட்டுமல்ல. शिक्षा नीति புதிய கல்விக் கொள்கை सिर्फ सर्कुलर जारी करके नोटिफाई करके ஒரு சுற்றறிக்கையை नहीं हो सकती। வெளியிட்டு इसके लिए मन बनाना होगा, அமைதியாக இருந்து விடுவதில்லை. இதற்காக सभी को முழு மனத்துடன் செயல்பட வேண்டும். इच्छा शक्ति दिखानी होगी, உங்கள் அனைவரிடத்திலும் மிக திடமான சக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும். भविष्य को बनाने के लिए, இந்தியாவினுடைய எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு आपके लिए, உங்களுக்காக, हम सब के लिए நம் அனைவருக்காகவும் ये एक महायज्ञ है। ஒரு மிகப்பெரிய யாகம் 21वीं सदी में मिला இந்த हुआ 21ஆம் நூற்றாண்டில் இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டம் வகுத்திருக்கிறது. हमारे इन प्रयासों से पूरी நம்முடைய முயற்சியினால் இந்த நூற்றாண்டை ஒரு புதிய நூற்றாண்டாக गौरवपूर्ण अध्याय में जुड़ने के लिए உருவாக்க வேண்டும். आपको निमंत्रित देता। நான் உங்களை இதற்கு அழைக்கிறேன். आपका योगदान बहुत आवश्यक है। இதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் தேவை. सुन रहे நீங்கள் அனைவரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எப்படிப்பட்ட ஒத்துழைப்பை நீங்கள் நல்க வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒத்துழைப்பை நல்கி இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஆதரிக்க வேண்டும். बेहतर सुझाव, बेहतर समाधान निकल करके आएंगे। और मैं विशेष रूप से आज जब मुझे अवसर मिला है, நான் மிகவும் சிறப்பான தருணமாக இதை உணர்கிறேன். डॉक्टर कस्तूरी रंगन जी का, டாக்டர் கஸ்தூரி ரங்கன் पूरी टीम का அவருடைய முழு குழுவும் சேர்ந்து बहुत बहुत अभिनंदन करता हूँ। இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். बहुत लोगों के सुझाव थे, இது बहुत, மிகவும் ஒரு சாதாரண காரியம் அல்ல. और फुल स्टॉप कॉमा भी उधर उधर हो जाता तो पता नहीं क्या हो जाता। ஒரு புள்ளி மாறுவதால், ஒரு புள்ளி இங்கிருந்து அங்கு மாறுவதால் என்ன மாற்றம் ஏற்படும் என்பதை அனைவரும் அறிந்திருக்கிறோம். एक तपस्या की तरह इस काम को किया होगा। ஒரு தவம் போல் அவர் இந்த வேலையை செய்திருக்கிறார். पूर्णतः विवादों से मुक्त, முழுமையாக எந்த விதமான விவாதங்களுக்கும் ஆட்படாமல் தன்னுடைய கல்வி திட்டத்தை இந்த நாட்டிற்கு அளித்திருக்கிறார். और सिद्धि में अटूट श्रद्धा के साथ ये नई शिक्षा नीति हमारे सामने आई है। मुझे विश्वास है எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, भावी पीढ़ी के उज्जवल भविष्य இந்த நாட்டினுடைய வருங்கால சந்ததியினர்களுக்கு இது மிகவும் உபயோகமாக இருக்கும். ये नई शिक्षा அவர்களை மிகவும் திறமையானவர்களாக மாற்றுவதற்கு இந்த கல்விக் கொள்கை शिक्षा இருக்கும். जगत के आप सभी महानुभावों को நான் மறுபடியும் ஒருமுறை இந்த बहुत बहुत शुभकामनाएं देता हूँ। बहुत बहुत आभार व्यक्त கல்வி திட்டத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றியை மறுபடியும் உரித்தாக்கிக் கொள்கிறேன்.